ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு டின்னருக்காக லஞ்ச் முடித்தோன்னே அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ என்ன ப்ரிப்பரேஷனுங்கிறது பார்த்துடலாமா? ஒரு பவுலில் சுடுதண்ணி எடுத்துக்கலாம். என்னடா ரெசிபி என்னன்னு சொல்லாமல் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு 2 நிமிஷம் தாங்க சொல்லிடலாம். சுகர் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சுகர். ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இது தாங்க. ஈஸ்ட்டை நம்ம நல்லா ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஈஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கிரானியூல்ஸாக இருக்க ஈஸ்ட். இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தெரியும். ஸோ இந்த ஈஸ்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட் TGF ட்ரை ஈஸ்ட். ஓகே. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கை சூடு தாங்குகிற அளவுக்கு சூடு இருக்கணும். இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வச்சிடலாம் சைடில். நெக்ஸ்ட்டு நம்ம பீஸா பேஸுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிடலாம். 1/2 கிலோ மைதா மாவு. அதில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதை ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி என்ன சத்தம் எதுவும் வந்தால் இக்னோர் பண்ணிடுங்க, பாப்பா விளாண்டுட்டு இருக்கா. ஸோ ஆயில் சால்ட் எல்லாமே நல்ல மாவில் மிக்ஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அது ஒரு அரவுண்ட் ஒரு 200 ml இருக்கும் ஹாட் வாட்டர். அதில் தான் நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண ஈஸ்ட் வாட்டரை வச்சு நல்லா மாவை பிசைஞ்சிக்கோங்க. ஸோ ஈஸ்ட் வாட்டரை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் தளத்தலான பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மாவு நான் சொன்ன மாதிரி தளர்வாக இருக்கட்டும், ரொம்ப கெட்டியாக பிசைய வேணாம். ஸோ எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 2.5 hours நம்ம இதை அப்படியே ஓரமாக சைடில் வச்சிடணும் க்ளோஸ் பண்ணி. அப்போ தான் நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். ஸோ ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி அழகாக ஒரு பால் மாதிரி போட்டு 2.5 hours நம்ம ஓரமாக க்ளோஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சிட வேண்டியதான். ஏர் டைட் கண்டெய்னராக இருக்கட்டும். அப்போ தான் இது நல்லா மாவு டபுள் த சைஸ் பொங்கி வரும். இந்த மாதிரி டப்பாவில் ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம மாவை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதே சம்மர் சீசனாக ஜஸ்ட் 1 hour வச்சாவே மாவு நல்லா பொங்கி வந்துடும். இப்போ கிளைமேட் நல்லா சில் கிளைமேட்டாக இருக்கிறதால 2.5 hours கண்டிப்பாக வைக்கணும். ஸோ நம்ம டப்பாவில் வச்சுட்டோம். டப்பாவில் வச்சோன்னு சைஸை பார்த்துக்கோங்க, சரியா? இதுதான் நம்ம டப்பாவோடது. ஸோ ஆஃப்டர் 2.5 hours இதோட சைஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபைனலி நைட் டைம் வந்துடுச்சு. நம்ம பீஸா செய்ய போகிறோம். ஸோ பீஸா செஞ்சுட்டு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நைட்டு டின்னர் எல்லாருக்குமே பீஸா தான். ஸோ நம்ம ஆல்ரெடி மாவு எல்லாமே பிசைஞ்சு வச்சுட்டோம். ஸோ அது எவ்வளோ டபுள் த சைஸ் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். ஏன்னா கிளைமேட் செம சில்லு, வின்டர் சீசனுங்கிறதால. அது போக இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. ஸோ மாவு எந்த அளவுக்கு ரேஸ் ஆகிருக்குன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சிக்கன் நம்ம ஆஃப்டர்நூனே நல்லா மேரினேட் பண்ணிட்டோம். லைட்டாக கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா குட்டி பீசஸாக கொஞ்சம் மைன்யூட்டாகவே நல்லா கட் பண்ணியாச்சு. அதுக்காக ரொம்ப கைமா மாதிரியும் வேணாம், கொஞ்சம் மீடியம் சின்ன பீசஸாக போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு 1 or 2 minutes மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா மேரினேட் ஆனதால் இம்மீடியட்டாக குக் ஆகிடும். இப்போ பீஸா பேஸோட மாவை பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி வைக்கும்போது என்ன சைஸில் இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், லேயர் நல்லா உப்பி இருக்கா. ஸோ இப்போ இதுக்குள்ளே ஏர் பாப்பா ரிலீஸ் பண்ண போகிறா பாருங்கள். தெரியுதா எப்படி போகுது? கையெடு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஏர் வந்திருக்கு. கையிடமும். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா உப்பி இருக்குங்க. இது கிளைமேட் இப்போ நல்லா வின்டர் ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி மழை வந்துருச்சு. இல்லைன்னா அழகாக இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு நம்ம நல்லா மறுபடியும் சூப்பராக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எத்தனை பீஸா பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் மாவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8
8 balls வந்திருக்கு. ஸோ இதில் தான் நம்ம இப்போ பீஸா செய்ய போகிறோம். ஸோ டோட்டலாக இன்றைக்கி 8 பீஸா. ஸோ நம்ம நான்ஸ்டிக் பேன் வச்சாச்சு. ஸோ நம்ம வந்து 2-3 இதில் பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி எடுத்துருக்கிற மாவை, உருட்டினா பாலாக எடுத்துருக்கிற மாவில் லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணி சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் தடிமனாக பெரட்டிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக பேக் பண்ணிக்கலாம். தடிமன் பார்த்திங்களா இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை கொஞ்சம் ஹாஃப் பேக் பண்ணதுக்கப்புறம் தான் மேலே எல்லா ஸ்டஃபிங்கும் வச்சு சீஸ் எல்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு பேக்கிங் பண்ணுவோம். இல்லைனா உங்களுக்கு கீழே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிரும், மேலே குக் ஆகாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் கொஞ்சம் மேலே உப்பலாட்டம் வருதா. ஸோ திருப்பி போடணும் இதை. உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக பேக் ஆன பிறகு அதோட சைஸ் தெரியும். ஸோ மறக்காமல் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்திக்கோங்க. இல்லைனா மேலே வந்து உங்களுக்கு ஃபுல் காசுலலாம் உப்பிட்டு வந்துடும்ல, அந்த மாதிரி வரும். பாருங்கள் இப்போ நம்ம குத்தாத இடம் கூட லைட்டாக உப்பல் ஆகுது. ஸோ மறக்காமல் ஃபோர்க் வச்சு குத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளாட்டாகவே இருக்கும். இது ஹாஃப் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பீஸா பேஸோட திக்னஸ் பாருங்கள். ஸோ இதுதான் பேஸ் இப்போ ரெடி பண்ணிட்டோம். நம்ம கடையில் வாங்குகிற பேஸும் இந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று நம்ம காட்டிடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே நான் பேஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃபர்தர் ஸ்டெப் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்னடா ரொம்ப தின்னாக நம்ம சப்பாத்திக்கு பெரட்டுற மாதிரி பெரட்டுறோம்னு நினைக்க வேணாம். ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் பீஸா பேஸ். ஸோ போட்டோடனே இம்மீடியட்டாக ஃபோர்க்கை வச்சு குத்தி விட்டுருங்க. சூப்பர். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டோன்னா ஸோ புஷ்ஷுன்னு வராது. இப்போ நல்லாவே பேன் ஹீட்டாக இருக்கிறதெல்லாம் இம்மீடியட்டாக குக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள் நம்ம பீஸா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் சூப்பராக நம்ம ரெடிமேடாக பீஸா பேஸஸ் வாங்குவோம்ல, அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனிமேல் பீஸா செய்ய வேண்டியதா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேட் மாயோ ரெடி பண்ணிட்டோம். இதோட ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நம்மளோட பழைய வீடியோ இருக்குது, அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அவன் இது தாங்க, பழைய பாத்திரம். அதில் உப்பு போட்டாச்சு. இதை வந்து ஒரு 15 to 20 minutes நல்லா ஹை ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பீஸாவோட ஸ்டஃபிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், நெக்ஸ்ட்டு மாசரல்லா சீஸஸ் இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கேப்சிகம், தென் வந்து இது பீஸா சட்னி நம்ம வீட்டிலேயே செஞ்சது தான். இதோட ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஹோம்மேட் மாயோ. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பீஸா சட்னி, பீஸா சாஸ் சட்னி என்னன்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு லேயரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாயோ, அதையும் நல்லா ஸ்லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு சூப்பராக நம்ம ஆனியன்ஸ் அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்து சிக்கன் பீசஸ், அப்புறம் நம்ம கலர்ஃபுல்லான க்ரீன் கேப்சிகம். ஸோ இது வந்து சண்டே ஸ்பெஷலாக என்ன அவைலபிளோ அதை வச்சு செய்கிறதால லிமிட்டட் சோர்ஸஸ் தான் இருந்துச்சு. நம்மளுக்கு வெஜிடேபிள்லாம் வேறு கலர்ஸ் கிடைக்கல எனக்கு பக்கத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மாசரல்லா சீஸ். அவ்வளோதாங்க, இன்னும் நம்ம பேக் பண்ண வேண்டியதான். ஃபைனலாக கொஞ்சமாக அங்கே இங்கேன்னு மாயோ போட்டுக்க வேண்டியதான். ஸோ ஆல்மோஸ்ட் 20 minutes ஆயிடுச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பேக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், பார்த்து வைங்க. ஸோ
ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிட வேண்டியதாக. க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பீஸா பேஸ் ரெடி பண்ணோம்ல, ஸோ அந்த பேன்லேயே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் பக்கம். லோ ஃப்ளேமில் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ இது என்னடா டஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்க வேணால், நம்ம பீஸா பேஸ் செஞ்சோம்ல அந்த மாவோட டஸ்ட்டு தான். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேஸில் நம்மளோட பீஸா சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாயோ. ஸோ அதையும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன், அடுத்து சிக்கன் அண்ட் கேப்சிகம், நெக்ஸ்ட்டு ஷ்ரெட்டட் மோசரேலா சீஸ், மேலே மறுபடியும் கொஞ்சமாக மாயோ. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறதுக்கு தான் மீடியம் ஃப்ளேம் சொன்னேன். நெக்ஸ்ட்டு பேக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் அடியில் ரொம்ப கருகாமல் இருக்கும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம 15 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். ஸோ பீஸா பாருங்கள் சூப்பராக மெல்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட தின் க்ரஸ்ட் பீஸா. ஸோ இன்ஸ்டண்ட்டாக தின் க்ரஸ்ட் பீஸா வருதில்ல, அந்த மாடலில் செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் இன்னும் வச்சோன்னா கீழே ரொம்ப அடியில் கருகிரும், எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுங்க சூப்பராக மெல்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு பீஸா. ஸோ இதையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் நம்ம பீஸா பேக் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 வச்சோம்ல, ஸோ அதை பேக் பண்ணியாச்சு. மீதி இருக்க எல்லாமே நம்ம பேக் பண்ணிடலாம்.